குழந்தை தூங்கிட்டான். சரிக்கா. குழந்தை எங்கக்கா வச்சிருக்கீங்க? நானும் குழந்தையும் ஹால்ல தான் தங்கியிருக்கோம் தமிழ். அவங்க வீட்டு வாரிசு அது இதுன்னு சொன்னாங்க. என் புள்ளைய இப்படிதான் ஹால்ல தூங்க வைப்பாங்களா? அந்த வீட்டுல உள்ளவங்க மனசுக்கு வந்துதான் இதெல்லாம் பண்றாங்களா? அவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா தெரிய மாட்டேங்குதாக்கா? இல்ல தமிழ், நான் எப்பவும் ஹால்ல தான் தூங்குவேன். அதான் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால குழந்தைய என் கூட ஹால்லயே இருக்கான். சும்மா சமாளிக்காதீங்கக்கா. அட இல்ல தமிழ், நான் நிஜமாதான் சொல்றேன். சரி, எங்கக்கா அந்த வீட்டு புது மாப்பிள்ள? சொல்லுங்கக்கா, அந்த வீட்டு புது மாப்பிள்ள எங்க? ஓ, இன்னைக்கு கல்யாணம் இருக்குல்ல, அதே முதல் இரவு கொண்டாட போயிட்டாரோ? பெத்த புள்ள அம்மாவோட முகத்தை பார்க்க முடியாம நடு ஹால்ல பாலுக்கு ஏங்கி அழுதுகிட்டு இருக்கு. யாரு எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு அவரு முதல் இரவு கொண்டாட போயிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குக்கா. நடக்கட்டும், இன்னும் என்னெல்லாம் நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் புள்ளைய மட்டும் நான் அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்க மாட்டேங்கா. நானும் சரி என் பிள்ளைங்களும் சரி நாங்க யாருக்கும் பாரமா இருக்க மாட்டோம். எங்களுக்கான மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நானும் இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களையும் நான் இருக்க விட மாட்டேன். எனக்கு புரியுது தமிழ், ஆனா நீ முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ. இன்னைக்குதான் உனக்கு பிரசவம் ஆயிருக்கு. நீ முதல்ல ஒழுங்கா தேறி வர பாரு. உன் உடம்ப பாத்துக்கோ. குழந்தைய நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. அவனை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. நான் வச்சிடுறேன். மாமா, நீங்க அப்படியே நில்லுங்க, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஐஸ் ஐஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல மாமா, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. பரவாயில்லையே, என் மாமா கிராமத்துல வளர்ந்தவரு. அதனால அந்த காலத்து ஆளு மாதிரி பொண்டாட்டியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு எதிர்பார்ப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு என் மாமா பயங்கர பிராட் மைண்டடா தான் இருக்காரு. என்னங்க மாமா, இது நீங்க பாதிய குடிச்சிட்டு மீதி பால் எனக்கு கொடுக்கணுமா? இல்ல, எனக்கு வேண்டாம் ஐஸ். ஐயோ மாமா, இது ஏதோ சம்பிரதாயமா? இத செய்யணும்னு சொல்லிருக்காங்க. இத்தனை சினிமால இந்த மாதிரி சீனெல்லாம் பாத்திருப்போம். எனக்கும் இதெல்லாம் பண்ணி பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா. இல்ல ஐஸ், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அதனால இப்ப இது வேண்டாம். வேணும்னா அப்புறமா பாத்துக்கலாம். ஓ, அப்புறமா பாத்துக்கலாமா? சரி, ஓகே ஃபைன். மாமா, நேத்து நான் உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னேன். பதிலுக்கு நீங்க அதை சொல்ல முடியாதுன்னு அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ உங்க வைஃபா உரிமையோட கேக்குறேன். ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுங்க மாமா. மாமா சொல்லுங்க மாமா. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். I love you so much, மாமா. என்னாச்சு மாமா? அது இல்ல, தப்பா எடுத்துக்காத ஐஸ். நான் இருக்கிற மனநிலையில என்னால இப்ப சாதாரணமா இருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் ஐஸ். நம்ம வாழ்க்கை விஷயத்துல நாம அவசரப்பட வேண்டாமே. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். என்னோட மனநிலைமையை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். மனசு அளவுல நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். அதனால நான் வெளியே இருக்கேன். உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு.
மாமா அழாதடா, என் தங்கம் இல்ல, அழாதடா. தூங்குடா. அழாதடா. சரி 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 சரி. என்ன மாமா இந்த நேரத்துல கீழே இறங்கி வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. அ, தூக்கம் வரல. அத தூக்கம் எப்படி மாமா வரும்? ஐசு, அதான் வந்துட்டானே, அப்புறம் என்ன, வாழ்க்கையை ஜமாய்க்க வேண்டியதானே? ஐஸ்வர்யா, என்னாச்சு? ஏன் அழற? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதான் உங்களுக்கு போன் பண்ண ஆண்டி. சரி, சேதவங்க இருக்கானா இல்லையா? மாமா ரூமுக்கு வந்தாரு. வந்துட்டு மனசு சரியில்லைன்னு அப்படியே போயிட்டாரு ஆண்டி. எனக்கு போயிட்டானா? சரி இரு, நான் அங்க வரேன். இஷ். ஏய் மாம், ஐஷு. ஷூ. ஐஷுமா, இங்க பாரு, இங்க பாரு. என்ன என்ன ஆச்சு? நான் தான் கீழே போய் சேதுக்கிட்ட பேசி ரூம் அனுப்பி வச்சனே. என்ன ஆச்சு? நம்ம வாழ்க்கை விஷயத்துல நாம அவசரப்பட வேண்டாமே. நான் வெளியே இருக்கேன். மாமா மாமா, இப்ப அவ எங்க இருக்கா? அவரு வெளியே போறேன்னு போயிட்டாரு ஆண்டி. வீட்டுல இருக்காரா இல்ல வெளியே எங்கேயாவது கிளம்பி போயிட்டாரான்னு கூட தெரியல. சரி, நீ எதுவும் கவலைப்படாத. அவன் எங்கதான் எங்கேயாவது கீழே இருப்பான். நான் போய் பேச. நீ அழாம இரு. ஏய் வாடி. ஓ சேருமா சேருமா சேருமா, அழக்கூடாது. சேருமா தங்கம், உனக்காக இந்த உலகத்துல உன்னோட அம்மா நான் இருக்கேன். நீ எதை நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்படவோ கூடாது. உனக்கு பக்க பலமா இருந்து உன் மேல அன்பு காட்டுறதுக்கும், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கும், உன்னை பாதுகாப்பா வளர்க்கறதுக்கும், உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறதுக்கும் நான் இருக்கேன். அதனால நீ எப்பவுமே ஒரு தைரியமான பொண்ணா இந்த உலகத்துல வளரணும். எப்பேற்பட்ட சவாலும் பிரச்சனைகளும் வந்தாலும் அத அஞ்சு நடுங்காம, முக்கியமா அதை எதிர்கொள்ளணும். உனக்கு பின்னாடி, உனக்கு துணையா உன் அம்மா நான் எப்பவுமே இருப்பேன். இது அம்மா உனக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். நான் உன்னை இந்த உலகமே பாராட்டுற ஒரு வெற்றிகரமான பொண்ணா பார்க்கணும். சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்து எனக்கு டாக்டருக்கு படிக்கிற அளவுக்கு அம்மா தான் சொந்த முயற்சியால முன்னேறி இருக்க. நீ அம்மாவையும் கடந்து ஒரு பெரிய சாதனையாளரா மாறணும். உனக்கு நான் மட்டும் இல்ல, உன் கூட பிறந்த அண்ணனும் ஒருத்தன் இருக்கா. அவனும் உனக்கு பக்க பலமா இருப்பா. அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் காட்டணும், எவ்வளவு அன்பு வச்சிருக்கேனோ அதே மாதிரி அவனும் தங்கச்சி தங்கச்சின்னு உன் மேல பாசம் காட்டுவான். அம்மாவோட வயித்துல இருந்து நீ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவாம. ஆனா எல்லாரும் சேர்ந்து அம்மா கிட்ட இருந்தோம், உன்கிட்ட இருந்தோம் அவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம 2 பேருமா சேர்ந்து அவனை நம்ம கிட்டே கூட்டிட்டு வந்துடலாம். நீயும் அவனும் ஒன்னாவே வளருங்க, சரிங்களா?
சேது சேது சின்னம்மா என்னப்பா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? உன் மனசு எனக்கு புரியுதுப்பா. நான் உன்னை குத்தம் சொல்லல. உன்னை சுத்தி இருக்க எல்லாருமே வேணும்னு இப்படி பண்ணாங்கன்னா நீயும் எவ்வளவுதான் தாங்குவ பாவம். ஆ என்னதான் இருந்தாலும் நீ ஐஸ்வர்யா பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஐஸ்வர்யா சின்ன பொண்ணு, அதுவும் நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. நல்லபடியா கல்யாணம் ஆகி உன் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழணும்னு அவ மனசுல எவ்வளவு ஆசை இருக்கும், எவ்வளவு கனவு இருக்கும். அது எல்லாத்தையுமே நீ தானே நிறைவேற்றி வைக்கணும் சேது. இங்க பாரு சேது, என்னடா சின்னம்மா அப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. முதல்ல அந்த தமிழு அவளுக்கு பிறந்த குழந்தைய பத்தில நீ யோசிக்காத. எல்லாத்தையும் ஓரம் கட்டி வை. இல்ல அந்த நினைப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு. அதெல்லாம் இப்போ முடிச்சு போன கதை. இனிமேலாவது சந்தோஷமா உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிற வழிய பாருப்பா. ஐஸ்வர்யா உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கா. நீ ரூமுக்கு போ. சேது, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ ரூமுக்கு போ, எல்லாம் சரியாயிடும். என்னப்பாச்சு? சின்னம்மா இது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதனால தயவு செஞ்சதுல யாரும் தலையிடாதீங்க. நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது சின்னம்மா. என் வாழ்க்கையில எப்ப என்ன பண்ணணும், எப்ப என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. சேது, மா ஐஸ்வர்யா தான்மா, பேசு. ஹலோ ஐஷு, மாமா கிட்ட பேசிட்டீங்களா சித்து? எவ்வளவா சொல்லி பார்த்துட்டு ஐஸ்வர்யா. ஆனா சேது, இது என்னோட தனிப்பட்ட விஷயம், நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்கன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். ஐ லவ் யூ மாமா. ஐ மிஸ் யூ so மச். நீங்க என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மா, மாமா என்னமா இங்க தூங்கிட்டு இருக்காரு? அதானே, இங்கேயும் தூங்குறான். சரி எழுப்போம். எழுப்ப. சேது, சேது. என்னப்பா இங்க தூங்கிட்டு இருக்க? அப்ப நீ ராத்திரி ரூம்ல தூங்கலையா? மா, மாமா ராத்திரி முழுக்க இங்க படுத்து தூங்கிருக்காருனா அப்ப ஐஸ்வர்யா கூட ஃபர்ஸ்ட் நைட் சங்கதா.
ஆத்தா ஆ, நீங்க கொடுத்த காசுல அரை பவுன் மோர் வாங்கியிருக்கேன், இந்தாங்க. கொடு. என்னடி என்ன பண்றீங்க? ஆத்தா தமிழ் பதா ஆத்தா. ஆத்தா குழந்தைக்கு மோதிரம் போகணுன்றாங்க. வேண்டாம். எனக்கும் என் குழந்தைக்கும் யார்கிட்ட இருந்தும் எதுவும் வேண்டாம். ஏய், என்னடி பேசுற நீ? என் குடும்ப வாரிசு, என்ன எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற? உங்க குடும்ப வாரிசுல தானே எனக்கு தெரியாம என்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட கொடுத்தியா? இப்ப இந்த குழந்தைய தூக்கிட்டு போக மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? தயவு செஞ்சு உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்க நீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. தனதீன் தனதீன் தீ நீ நதி உள்ள வா. உள்ள வான்னு சொல்றேனே, வா. இங்க வைமா. வைமா சொல்றேன் அண்ணே. வையே. மாமா என்னையா இது? என்னது? என்னதா? என்னமோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேக்குற மாதிரி கேக்குற நீ பெத்த பிள்ளையா? மாமா டேய், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தைங்க வந்ததுல இருந்து இந்த பிள்ளை தான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. குளிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இந்த பிள்ளை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. உன் குழந்தை இந்த பிள்ளைய பாத்துக்க என்ன அவசியம் இருக்குது? இந்த பாரு மாப்பிள, ஒண்ணு இந்த குழந்தை பெத்த தாய் கிட்ட இருக்கணும், இல்லைன்னா இந்த வீட்டுல இருந்தா உன்கிட்ட தான் இருக்கணும். அதனால ஒழுங்கு அந்த குழந்தைய பாத்துக்கிற வேலையே பாரு. மாமா, குழந்தை இங்க இருந்து தூக்கிட்டு போக சொல்லு மாமா. மாப்பிள, நான் என்ன சொல்லிருக்கேன்? சொன்னேன்னு சொன்னேன். மாப்பிள, நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ என்ன பண்ணிருக்க? சொன்னேன்னு சொன்னேன். ஏன் அப்படி நடந்துக்கிற? நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். முதல்ல நீ வெளியே போ. மாப்பிள, ஓன்னு சொன்னேன்ல. என்னமோ பண்ணு. ஐசு, நீ வெளியே போ. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சரிங்க மாமா. என்னாச்சு மாமா? குழந்தை காண மாப்பிள. என் குழந்தைங்கடி, ஒழுங்கு மரியாதையை சொல்லு. நீதான் இதை பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் புள்ள, என் மவன்,